வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பு கணிதமில் இயல் 1 எண்களில் பயிற்சி 1.2 இருக்கக்கூடிய கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 9வது கேள்வி சுருக்குக. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள். 11/8 பெருக்கல் -6/33 ப்ளஸ் 1/3 ப்ளஸ் 3/5 வகுத்தல் 9/20 மைனஸ் 4/7 பெருக்கல் -7/5 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ப்ராக்கெட்டை தான் சால்வ் பண்ணணும்னு பார்த்தோம்னா நம்ம பிட்மஸ் ரூல் பார்த்துருக்கோம். BIDMAS பிட்மஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை, அடுத்து நான் அது இண்டிஷஸ் நம்ம இப்போ பார்க்க மாட்டோம். அடுத்து டினா வகுத்தல், எம்னா பெருக்கல், ஏ அப்படின்னா கூட்டல், எஸ்னா சப்ராக்ஷன், ஸோ கழித்தல் அப்படின்னு வருங்களா. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ப்ராக்கெட் பார்க்கணும். இங்கே ஒன்று எப்படி இருக்குது பாருங்களா, எல்லாமே ப்ராக்கெட்டாக தானே இருக்குது. ஸோ எல்லாமே எப்படி இருக்குது, ப்ராக்கெட்டாக இருக்குது. அப்போது ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். அப்போ என்ன இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்றில் 11 இன்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் பார்க்க போகிறோம். 11 × 8 மைனஸ் 6/33 அப்படின்னு இருக்குங்களா. ஸோ இதில் நம்ம என்ன மாற்றலாம் அப்படின்னா, ஸோ 11 வாய்ப்பாடில் 33 வருங்களா. ஓர் 11 11 11 × 3 33 அப்படின்னு வந்துடும். அப்போ 11 வாய்ப்பாடில் 11 33 கேன்சல் ஆயிடுது. 6 8 ஒரே வாய்ப்பாடில் வருமா அப்படின்னா 2 வாய்ப்பாடில் வரும். 6 வந்து 3 தடவை, 8 வந்து 4 தடவை வரும். அப்போ இந்த 3 கேன்சல் ஆயிருங்களா 3 வாய்ப்பாடில். மீதி என்ன தான் இருக்குது, 1/4 மட்டும் இருக்குது. ஸோ அடுத்து எழுதிக்கிறோம். ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, 1/3 ப்ளஸ் 3/5 வகுத்தல் 9/20 அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா 4/7 பெருக்கல் -7/5 அப்படின்னு இருக்குங்களா. ஸோ இதில் ரெண்டாவது ஒன்றில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே நம்ம இந்த ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் சால்வ் பண்ணி அப்புறம் தான் இதோட வரணும். அப்போது இங்கே என்ன இருக்குது, வகுத்தலில் இருக்குது. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன எழுதுவோம், பெருக்கலாக எழுதுமோ தலைக்கீழாக மாறுங்களா. ஸோ இப்போ இதில் கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 7ஆம் வாய்ப்பாடில் 7 வரும் இல்லைங்களா. அப்போ ஓர் 7 7 2 என்ன ஆகிடுது, கேன்சல் ஆகிடுது. அப்போ மீதி என்ன இருக்கோ அதை மட்டும் எழுதிக்கலாங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தேர்ட் ஸ்டெப்பு நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது, 1/4 இருக்குது. ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது, 1/4. செகண்டில் என்ன இருக்குது, 1/3. ஸோ இது என்ன இருக்குது, நமக்கு பெருக்கலாக வகுத்தலாக இருக்குது. நமக்கு என்ன இருக்குது, வகுத்தலாக இருக்குது. அப்போ வகுத்தலை நம்ம பெருக்கலாக மாற்றணும் அப்படின்னா எப்படி மாறும் பாருங்களேன். வகுத்தலை பெருக்கலாக மாற்றணும் அப்படின்னா இந்த 3/5 அப்படியே வச்சுப்போம். இந்த வகுத்தலை பெருக்கலாக நம்ம மாற்றணும் அப்படின்னா இந்த 9/20 என்னவா மாறிடும், 20/9 அப்படின்னு தலைகீழியாக மாறிடும். 20/9 அப்படின்னு நமக்கு தலைகீழியாக மாறிடும். மைனஸ் இங்கே என்ன இருக்குது, ஸோ மேலே ஒரு 4 பெருக்கல் -1 இருக்குது. கீழே என்ன இருக்குது, 5 இருக்குங்களா, அதை அப்படியே எழுதிக்கிறோம். அப்போ என்ன வரும் பாருங்கள், 1/4 ப்ளஸ் 1/3 ப்ளஸ் அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ 5 20 ஒரே வாய்ப்பாடில் வருமானா 5ஆம் வாய்ப்பாடில் ஓர் 5 5 20 பார்த்தோம் அப்படின்னா 5 4 20. அதே மாதிரி 3ஆம் வாய்ப்பாடில் ஓர் 3 3 3 9 அப்படின்னு கிடைக்குங்களா. அப்போ என்ன கிடைக்குது, 4/3 அப்படின்னு இது கிடைக்குது. மைனஸ் இங்கே என்ன ஆகும், மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஐ ப்ளஸ் 4/5 அப்படின்னு கிடைக்கும். இப்போது இந்த ரெண்டாவது இருக்க ப்ராக்கெட் தான் சால்வ் பண்ண போகிறோம். அப்போ 1/4 ப்ளஸ் கீழே என்ன இருக்குது, நமக்கு பகுதி 2க்கும் 3ன்னு சமமாக இருந்துச்சு அப்படின்னா தொகுதியை கூட்டுவாங்களா. அப்போ 1 + 4 ப்ளஸ் 4/5 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதை சால்வ் பண்ண என்ன கிடைக்குது, 1/4 கூட்டல் 4 + 1 5/3 கூட்டல் 4/5 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ பின்னங்களாக இருந்து நம்ம கூட்டணும் அப்படின்னா பகுதி எப்படி இருக்கணும், சமமாக இருக்கணும். இங்கே 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போ சமப்படுத்தணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம், மீசியமாக கண்டுபிடிப்போங்களா. ஸோ ரெண்டாம் வாய்ப்பாடில் 2 தடவை 4 3 5 வராது அப்படியே வச்சுக்கிறோம். மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாடில் 1 3 5 அப்படியே இருக்குது. 3ஆம் வாய்ப்பாடில் போடுறோம், ஏன்னா 1 1 5ன்னு வரும். 5ஆம் வாய்ப்பாடில் போட்டோம் அப்படின்னா 1 1 1ன்னு வந்துடுங்களா. அப்போது மீசிமா ஈக்குவல் டு 2 × 2 × 3 × 5. அப்போ 3 5 5 × 2 30 30 × 2 60. அப்போ நமக்கு என்ன வரணும், 60ன்னு வரணும். கீழே பகுதியில் எப்படி வரணும், 60ன்னு வரணும். அப்போது 1/4 ப்ளஸ் 5/3 ப்ளஸ் 4/5. அப்போது 4ஓட எதை பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 60 வரும். அப்படின்னா 4 × 15 60. அப்போ மேலே தொகுதி என்ன பண்ணுறோம், 5ஆல் பெருக்கிறோம். ஸோ 3ஓட எதை பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 60 வரும் அப்படின்னா 20. அப்போ மேலே என்ன பண்ணுறோம், பகுதி 20ஆல் பெருக்கிறோம், தொகுதி 20ஆல் பெருக்கிறோம். ஸோ 5ஓட எதை பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 60 வரும். அப்படின்னா 5 × 12 60. அப்போ 4ஓட மேலே என்ன பண்ணுறோம், தொகுதியிலேயே நம்ம 12ஓட பெருக்கிறோம். அப்போ ஓர் 5 15 வகுத்தல் 60 ப்ளஸ் 5 × 20 100 வகுத்தல் 60 ப்ளஸ் 4 × 12 12 என்ன 48/60 அப்படின்னு கிடைக்குங்களா. இப்போ இதெல்லாம் கூட்டுறோம். கீழே நமக்கு என்ன ஆயிடுச்சு, பகுதி சமமாக 60ன்னு வந்துடுச்சு. தொகுதி என்ன இருக்குது, 15 100 48ன்னு இருக்குங்களா. இது 3ஐயும் கூட்டுறோம். அப்போ கூட்டினா என்ன கிடைக்கும்னு பாருங்களேன்.
15 100 48. அப்போ 8ம் 5 கூட்டணும் அப்படின்னா 13, மீதி 1, 4 + 1 5, 5 + 1 6, 1. அப்போ என்ன கிடைக்குது 100. ஸோ இங்கே நமக்கு ஆன்சர் 163 இல்லை 133 தான். ஸோ இங்கே என்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் முன்னாடி -1/4ன்னு வரும். -1/4 எப்படின்னு பாருங்கள். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், மைனஸ் இருக்குது இல்லைங்களா. அப்போ 1 × -1 என்ன ஆகும், -1/4ன்னு வரும். அப்போ முன்னாடி எல்லாமே என்ன வரும், மைனஸ்னு வரும். நம்ம போட்டதெல்லாம் கரெக்டு தான், ஒரு மைனஸை மட்டும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அப்போ இங்கே என்ன வரும், மைனஸ். இங்கே -1/4, இங்கேயும் மைனஸில் வரும். அப்போ என்ன ஆகும், இங்கே -15 இருக்கும், இங்கேயும் -15ங்களா. அப்போ என்ன இருக்குது, 2 வந்து கூட்டலில் இருக்குது. அப்போது 100யும் 48 கூட்டினா என்ன வரும், 148ங்களா. 148ல் எந்த கழிக்கணும், 15 கழிக்கணும். அப்போ கழிச்சோன்னா என்ன வரும், 8ல் 5 போச்சுன்னா மீதி 3, 4ல் 1 போச்சுன்னா மீதி 3, இங்கே 1. அப்போ என்ன கிடைக்குது, 130. பெரிய நம்பரோட குறி போடுறோம். அப்போ பெரிய நம்பர் என்ன, 148. அதுக்கு ப்ளஸ் இருக்குன்னா 133 வகுத்தல் 60. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டோட ஆன்சர். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். அடுத்து ரெண்டாவது சப்டிவிஷன் 4/3 வகுத்தல் 8/-7 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எழுதுறேன். அப்போ 4/3 வகுத்தல் 8/-7. ஸோ மைனஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 3/4 பெருக்கல் 4/3. அடுத்து இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4/3 பெருக்கல் -1/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் எதாவது நம்ம ஃபஸ்ட்டு டேர்மை தவிர மீதி எதாவது நம்ம சால்வ் பண்ண முடியுமானா 4 ஒரு 4 இங்கேயும் 4 1 4ங்களா. 3 ஒரு 3 3 இங்கேயும் 1ன்னு வந்துடும். அடுத்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா 4 ஒரு 4 4 இங்கேயும் ஒரு 4 4ங்களா. ஸோ இதெல்லாம் கேன்சல் ஆகிடுது. அப்போ மீதி இந்த ஃபஸ்ட் டேர்மில் என்ன இருக்குது பாருங்கள், 2வது வகுத்தலில் இருக்குது. அப்போ வகுத்தலில் இருந்தால் பெருக்கலாக மாற்றுவோங்களா. அப்போ என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒன்று அப்படியே எழுதிப்போம். பெருக்கல்னு மாற்றும் போது இந்த 2வது ஒன்று என்ன தலைகீழாக மாறிடும். அப்போ 8/-7 என்ன ஆகிடும், -7/8 அப்படின்னு கிடைக்குங்களா. ஸோ இங்கே என்ன இருக்குது மீதி, இந்த செகண்ட் டேர்மில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே போய் மீதி 1 தான் இருக்குது. இந்த டேர்மில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குங்க. அப்போ மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். என்ன தான் இருக்குது, மேலே 1 இருக்குது, கீழே 3 இருக்குது. அப்போ 1/3 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இது செகண்ட் டேர்மோடது, இது தேர்ட் டேர்மோடதுங்களா. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று சால்வ் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், 4வது ஏற்பாடில் ஒரு நாள் 4, 2 நாள் 8 அப்படின்னு கிடைக்கும். அப்போ மீதி என்ன இருக்குது, -7 3 × 2 அப்படின்னு இருக்கு. அடுத்ததில் 1, அடுத்ததில் -1/3ங்களா. அப்போ -7 3 2 6 இருக்கும். இங்கே -1/1 இருக்கிறதா அர்த்தம், இங்கே -1/3 இருக்கிறதா அர்த்தங்களா. ஸோ எதுவுமே கீழே இல்லை அப்படின்னா பகுதி என்ன இருக்கிறதா அர்த்தம், 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ கீழே பாருங்கள், நமக்கு 6 3ன்னு இருக்குது. ஸோ நம்ம கூட்டல் அல்லது கழித்தல் பண்ணோம் அப்படின்னா பின்னத்துக்கு நமக்கு என்னென்னு கிடைக்கணும், கீழே பகுதி சமமாக இருக்கணும். இங்கே பகுதி என்னவா இல்லை, சமமாக இல்லை. எப்படி இருக்குது அப்படின்னா வெவ்வேறாக இருக்குது. இங்கே 6 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது, வெவ்வேறாக இருக்குங்களா. அப்போ பகுதி சமமாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், கூட்டல் அல்லது கழித்தல் பண்ண முடியும். அப்போ 6 3க்கும் மீசியம் எடுக்கிறோம். 3வது ஏற்பாடில் இது 2 தடவை, இது ஒரு தடவை, மறுபடியும் 2வது ஏற்பாடில் இது ஒரு தடவை, 1ங்களா. ஸோ அப்போ மீசியமா நமக்கு என்ன கிடைக்குது, 3 × 2 6ன்னு கிடைக்குது. அப்போ நம்ம பகுதி என்னவாக மாற்றணும், 6ஆக மாற்றணும். அப்போ -7/6 அப்படியே வரும். -1/1 எதை பெருக்குனா 6 வரும், 6ங்களா. அப்போ மேலேயும் 6ஆல் பெருக்கிறோம். -1/3 எதை பெருக்குனா 6 வரும், 2 பெருக்கணும் அப்படின்னா 6 வரும். அப்போ மேலேயும் கீழேயும் 2ஆல் பெருக்கிறோம். அப்போ -7/6 -6/6 -2/6 அப்படின்னு கிடைக்குங்களா. அப்போ பாருங்கள், ஸோ இதெல்லாம் இப்போ என்ன பண்ணுவோம், எல்லாமே மைனஸில் இருக்குது. அப்போ நம்ம கீழே பகுதி சமமாக இருக்குது. அப்போ மேலே என்ன இருக்குது, -6 -2 -7 -6 -2 இருக்குங்களா. அப்போ -7 -6 -2 ஃபஸ்ட்டு இது 2 கூட்டுறோம். மைனஸ்னால் என்ன பண்ணுவோம், ப்ளஸ் பண்ணுவோங்களா. அப்போ 7ஓட 6 கூட்டணும் அப்படின்னா என்ன வரும், 13 வரும். பெரிய நம்பர் வரக்கூடிய மைனஸ். அடுத்து இங்கே என்ன இருக்குது, ஒரு -2. அப்போ -13 -2 என்ன வரும், -15ன்னு கிடைக்கும். அப்போ -15 வகுத்தல் 6ன்னு கிடைக்குது. ஸோ 6 15 ஒரே வாய்ப்பாடில் வருமானா, 3வது வாய்ப்பாடில் 6 2 தடவை, இது வந்து எத்தனை தடவை, 5 தடவைங்களா. ஸோ அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குது, -5/2. அப்போ இந்த சம்மோட விட -5/2 இதுதான் கரெக்டான ஆன்சர். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.